வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் 12ஆம் தேதி, சோபக்கிருது வருஷம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி மாலை 5 மணி 6 நிமிடம் வரை உத்திராடம், அதன் பிறகு திருவோணம். திதி வளர்பிறை பிரதமை மாலை 5 மணி 6 நிமிடம் வரை சித்த யோகம், அதன் பிறகு யோகம் நன்றாக இல்லை. இன்று மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கூடாரவல்லி திருவோண விரதம் 2 விசேஷம். கூடாரவல்லின்னா மார்கழி 27. ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரத்தில் 27வது பாசுரத்திலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்னும் ஒரு அழகான ஒரு பதத்தை அங்கே வைத்திருக்கிறார். அதுல உள்ள நிறைய கதை இருக்கு. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிற தலைப்புல பேசுறோம்னா அது பேசிட்டே போலாம். யாரையெல்லாம் வென்றிருக்கார் பெருமாள். பெருமாளோடு கூடாதார்னா யாரு? வந்து ஒன்றாக கூடாமல் எதிரே நின்றவர்கள் யாரெல்லாம் ஜெயிச்சார், அவரு யாரு கூட எல்லாம் யுத்தம் பண்ணார் அப்படிங்கறது எல்லாத்தையும் ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம் அப்படி எல்லாத்தையும் எடுத்து நம்ம சொன்னோம்னா சொல்லிட்டே போலாம். தசாவதாரத்திலையும் எடுக்கலாம். இந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனாக எப்பொழுதெல்லாம் இருந்திருக்கிறார் என்பதை பற்றி சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப ஒரே வரியில ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப எளிமையாக சொல்லிவிட்டு போய்விட்டார். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு. எப்படி அந்த டைட்டில் கிடைச்சதுங்கிறதுக்கு நம்ம விளக்கி சொல்ல வேண்டுமானால் 100 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு விஷயம் இருக்காது. அதனால அந்த கூடாரவல்லி அன்னைக்கு பெருமாளை வேண்டிட்டு, நான் உனக்கு சரணம், உன் திருவடிகளிலே நான் சரணடைகிறேன் என்று அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகணும். அதுதான் கூடாரவல்லியுடைய அல்டிமேட் தத்துவம். என்னன்னா பெருமாள்கிட்ட சரண்டர் ஆயிடும். பெருமாளின் திருவடி கமலத்திலே சரணாகதி அடைவதுதான் கூடாரவல்லியின் அடிப்படை தத்துவம். இந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனை வழிபடுவோம். இன்று திருவோண விரதமும். சாயந்தரம் கோவிலெல்லாம் சாமி புறப்பாடு நடக்கும். பெரிய பெரிய கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி மாதிரி பெரிய பெருமாள் கோவிலெல்லாம் சாயந்தர நேரத்தில் திருவோணத்துக்கு சாமி புறப்பாடு. அது வெள்ளிக்கிழமை சேத்தி உற்சவம்னு சொல்லுவாங்க. தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து ஒன்னா எழுந்தருள பண்ணுவார்கள். வெள்ளிக்கிழமை தாயாரோட சேர்ந்து தான் எழுந்தருளணும் பெருமாள். அதனால இன்னைக்கு சாயந்தரம் அது பெருமாள் கோயில்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், நேலக்கோட்டை இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த சேத்தி உற்சவம் ரொம்ப சிறப்பா நடக்கும். பெருமாளை எழுந்தருள பண்ற அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் சூரியன், செவ்வாய், புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃப்ரம் மாடம்பாக்கம், சென்னை 72. எனக்கு ஜாதகத்தில் மிகுந்த நம்பிக்கையும் ஆர்வமும் உள்ளது. அதனால் அதை முறையாக கற்றுக்கொண்டு அதை ஒரு தொழிலாக செய்யலாமா? பண்ணலாமே, தாராளமா பண்ணலாம். நிறைய பேர் வரணும் சார். இந்த தொழிலுக்கு நிறைய பேர் வரணும். ஏன்னா ஆளுக்கால் வாய்க்கு உளறிட்டு இருக்கான். அதனால கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை அதற்கென்று பரம்பரையாக பார்ப்பவர்களுக்கு மட்டும் அந்த பாக்கியம் உண்டா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பரம்பரையாலாம் பார்க்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. எங்க அப்பா கருங்கல் ஜல்லி வியாபாரம் பண்ணியிருந்தார். அவர் கல்லு, நான் சொல்லு. மற்றவர்கள் செய்தால் அதற்கும் ஒரு பலனை சொல்ல முடியாதா? சொல்ல முடியுமே, பலன் சொல்லலாம். நீங்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அந்த ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் அதை முழு நேர தொழிலாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. பரிகாரம் பண்ணி வைக்கிறதுக்கு காசு வாங்காதீங்க. பரிகாரம் பண்ற வேலையை வேற யார்கிட்டயா ஒப்படைச்சிருங்க. அதுக்குன்னு இந்த வேதம் படிச்சுட்டு சில இவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அவங்க பரிகாரம் பண்ணி வைக்கலாம், அவங்களுக்கு அது ஒன்றும் பண்ணாது. நீங்க போய் பரிகாரம் பண்ணி வைக்க. அவங்க பரிகாரம் பண்ணி வைக்கலாம், அவங்களுக்கு அது ஒன்றும் பண்ணாது. நீங்க போய் பரிகாரம் பண்ணி வைக்க கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் ஜோதிடம் பார்க்கலாம். மாடம்பாக்கம், ஃப்ரம் மாடம்பாக்கம். பதில் புரிஞ்சுட்டா? தென்காசினா யாரு? எம்ஜிஆரா? தென்காசி எம்ஜிஆர். கையெழுத்து நன்றாக இருந்தால் தலையெழுத்து சுமாராகத்தான் இருக்கும் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? கையெழுத்துக்கும் தலையெழுத்துக்கும் தொடர்பு உண்டா? அப்படி ஒன்றும் இல்லை. எவ்வளோ பேருக்கு ரெண்டும் நல்லா இருக்கு, நான் பார்த்துருக்கேன். கையெழுத்தும் அழகா இருக்கும், தலையெழுத்தும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பொதுவாக இந்த டாக்டர்ஸ் எல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தா அது மருந்து கடைக்காரருக்கு மட்டும்தான் புரியும். நமக்கெல்லாம் புரியவே புரியாது. இப்படி ஏதோ ஒன்று கிறுக்கி விடுவாங்க.
அங்கே கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற பார்மசியில் வாங்கிக்கம்பாங்க. அங்கே போய் கொடுத்தாக்கா அவர் உடனே அதை எடுத்து கொடுத்துருவார். நம்ம படித்து பார்த்தா அந்த மருந்து பேர் நமக்கு புரியாது அந்த கையெழுத்தில். அந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கெல்லாம் கையெழுத்து இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் முத்தாக எழுதுவார். அழகாக இருக்கும், பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அவர் எழுதினா டைப் பண்ண அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங். அந்த மாதிரி கையெழுத்து நல்லா இருக்கிற டாக்டர்ஸ் சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சொல்ல முடியாது. கையெழுத்து தலையெழுத்தையும் வந்து சும்மா ஒப்பிட்டு சொல்கிறது தமாஷுக்கு சொல்லுவாங்க. கையெழுத்து தான் நல்லா இருக்குது, எனக்கு தலையெழுத்து நல்லா இல்லைன்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம தலையெழுத்தை வந்து சரியாக எழுதலையோ, பிரம்மா நம்ம தலையெழுத்தை இன்னும் கூட நல்லா எழுதியிருக்கலாமோ, கொஞ்சம் ஏதோ சொதப்பிட்டார் போல் இருக்கு அந்த பிரம்மதேவன் அப்படின்ற எண்ணம் எல்லா மனிதனுக்கும் இருக்குமா. எந்த மனிதனுமே என் தலையெழுத்தை நல்லா எழுதியிருக்காரு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டானா. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், என்ன பண்றது, நம்ம தலையெழுத்தை எழுதின நேரம் அந்த மாதிரி, அவருக்கு மூடு அப்படி இருந்திருக்கு, பிரம்மா அந்த மாதிரி எழுதிட்டாரு அப்படிமா. அது வேற 2 பாஷையிலெல்லாம் சொல்லுவாங்க. మా తలకా పైన బ్రహ్మదేవుడు బాగా రాయలేదు, నేనేం చేయగల அப்படிமா. தெலுங்குல வேற சொல்லிக்குவான். మా తలకా పైన బ్రహ్మదేవుడు బాగా రాయలేదు, 200 கோடி முறை ஓம் நமச்சிவாயா என்று என் வாயால் உச்சரிக்க வேண்டும் அல்லது மனதிற்குள் உச்சரிக்க வேண்டும் என ஒரு பெரியவர் திருவண்ணாமலையிலே என்னிடம் சொன்னார். அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை, ஏன் அப்படி சொன்னார் என்றும் தெரியவில்லை. இதன் அர்த்தம் என்ன? 200 தடவை ஓம் நமச்சிவாயா சொன்னா நீங்க சாமியார் ஆயிடுவீங்க. சிவபெருமானே எதிர வந்து நிற்பார். அப்புறம் 200 கோடியாம், 200 தடவை இல்லை, 200 கோடி முறை ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்கணும். எந்த மந்திரத்துமே நீங்க 100 கோடி 200 கோடிலாம் உச்சரிச்சா அந்த தெய்வம் எதிர வந்து பிரத்யட்சமாயிடும். இந்த கலியில நடக்கும். காரைக்குடியிலேருந்து எல் சிதம்பரம் சிவன் சன்னதி தெரு காரைக்குடி. தேங்காய் பழம் வெற்றிலை காலாஞ்சி என்ற பெயரில் பிரசாதமாக தருகிறார்கள். அந்த தேங்காய் மூடியில் கண்ணு மூடி தூர் மூடி என்று 2ஆக பார்க்கிறார்கள். தேங்காய் உடைச்சா 2 மூடியா வரும். அதில் கண்ணு 3 கண்ணு இருக்கிற மூடி ஒரு மூடி, இன்னொரு மூடி ஒன்று. அது என்ன இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்க? கண்ணு மூடியின் தான் காலாஞ்சி இருக்க வேண்டும். காலாஞ்சி என்றால் என்ன? எனக்கு அது புரியலையே. வாட் இஸ் காலாஞ்சி? காலாஞ்சி இருக்க வேண்டும் என்று சிலர் எதிர்பார்க்கிறார்கள், விரும்பவும் செய்கிறார்கள். ஆனால் இதில் நமக்கு எந்த மூடி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் தானே? ஓம் ஆமாம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அர்ச்சனைக்கு வாங்கி தரும் தேங்காய் சுமாராக அமைந்து விட்டால் அர்ச்சகர் வேறு தேங்காய் வாங்கி வர சொல்கிறார். தேங்காய் இவ்வாறு அமைந்து விட்டதே என்று பக்தர்களுக்கு இது ஒரு நெருடல் இருக்கிறது. ஆமாம் சார், சில நேரத்தில் மூடி அழுகி இருக்கும், வேற தேங்காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அது அவ்வளோ நல்ல சகுனம் அல்ல. என்ன பண்ணுறது? நீங்கள் சொல்கிற காலாஞ்சி அப்படிங்கிற அந்த விஷயம் எனக்கு என்னன்னு புரியல. கொஞ்சம் அப்புறமா வந்து நான் விசாரித்து சொல்கிறேன் உங்களுக்கு. குலதெய்வ பூஜை நடைபெறும் பொழுது தவறான சாமி ஆடினால் சாமி வந்துட்டா மாதிரி ஆக்ட் பண்ணி சில பேர் நடிக்கிறாங்களாம். சாமி வந்துருச்சு இதெல்லாம் வந்து பண்றாங்க. அதுல வந்து உண்மையே சாமி வரல சில பேருக்கு, எனக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி பண்ணா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்கறது? கடவுளே பனிஷ்மெண்ட் கொடுப்பாரா? கடவுள் தான் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க பனிஷ் பண்ணாதீங்க. கடவுளிடம் வேண்டிக் கொண்டு உண்மை தெரிய அருள் செய் என வேண்டினால் கனவில் முன்னால் சாமியாடிகள் வருகிறார்கள். முன்பெல்லாம் அவர்கள் கனவிலே வருவார்கள், இப்பொழுது வருவதில்லை. எனவே அது பொய் என்று தோன்றுகிறது. தண்டனை உண்டா? கண்டிப்பா தண்டனை உண்டு. அந்த தண்டனையை அந்த உங்க குலதெய்வ சாமியே கொடுக்கும், குலச்சாமியே கொடுக்கும் அந்த தண்டனையை. நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க. அவங்களெல்லாம் யார் உண்மையிலே சாமி வந்து ஆடினாங்க, யார் வேடம் போட்டார்கள், யார் சாமி வந்த மாதிரி நடிச்சாங்க அப்படிங்கெல்லாம் வந்து கடவுளுக்கு தெரியும். அவன் சாமி பேரை வச்சு இந்த மாதிரிலாம் ஃப்ராடுத்தனம் பண்ணான்னா கண்டிப்பா அவனுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். சாமி பேர்லலாம் அந்த மாதிரி சாமி ஆடுறேன் எனக்கு சாமி வந்துச்சுன்னு சொல்லி ஒருத்தன் போலியா பண்ணான்னா ஃபியூச்சர்ல அவனுக்கு கை கால் வளராம போயிடும். அந்த மாதிரி சில கேசஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க, அந்த கடவுள்கிட்ட விட்டுருங்க, அதை அவர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ் 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இது நல்ல நாள். ராசியில் குரு, ராசி அதிபதி 9ஆம் இடத்தில், குரு பார்வையில், குரு வீட்டில், செவ்வாய் வீட்டில் குரு, குரு வீட்டில் செவ்வாய். பரிவர்த்தனை, இடமாற்றம். இது ஒரு பெரிய யோகம். கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் இடமாற்றம் பெற்றால் அது ஒரு யோகம்.
ராசி அதிபதியும் 9 குடையவனும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்தை உண்டாக்கி இருப்பது மேஷ ராசிக்கு மிகப்பெரிய நன்மை செய்யும் அற்புதமான கிரக அமைப்பு. நீங்க இப்ப எதுல இறங்கினாலும் ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு எது மிக கடினமான செயல் என்று நினைக்கிறீர்களோ அதை கூட சுலபமாக செய்துவிட முடியும். அவ்வளவு அழகாக கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு துணை நிற்கின்றன. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையிலே அமைந்திருக்கின்றன. எனவே உங்கள் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், உத்தியோகம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. உங்க ஆபீஸ்ல ஒரு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும், அன்எக்ஸ்பெக்டட் ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்பர். எனவே உங்களுடைய உத்தியோக ஸ்தானம் நன்றாக இருக்கு, உத்தியோகம் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டு இருப்பார்கள். எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. ஹாய் ஹலோன்னு போயிட்டே இருப்பாங்க அவங்கவுங்க. ஞாயிற்றுக்கிழமையில தான் ஒருத்தர் உட்காந்து பேசவே முடியும். பாம்பேல எல்லாம் முன்னால ரொம்ப தூரம் போய் வேலை பார்ப்பாங்க. காலையில விடியறதுக்கு முன்னால கிளம்பிடுவாங்க வேலைக்கு. போய் எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி 2 ட்ரெயின் மாறி போய் ஆஃபீஸுக்கு போகணும். போயிட்டு ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து 8 மணிக்கு கிளம்பினாங்கன்னா மறுபடியும் 2 ட்ரெயின் மாறி வீட்டுக்கு வரத்தே 10:30 மணி ஆகிடும். பசங்கள்லாம் தூங்கி இருக்கும். ஒய்ஃபு காத்துக்கிட்டு இருந்து ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு போடுவா. மறுநாள் காலங்காத்தால எழுந்து ஓடிடுவார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையும் ஆஃபீஸில் வேலை இருந்து தான் கிளம்பி போயிட்டாரு. அந்த பையன் எழுந்து இப்படி பார்த்துட்டு, அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு அங்கிள் வருவார், அவர் ஏன் இந்த வாரம் வரல அப்படின்னுச்சான். பாவி, அது அங்கிள் இல்லடா, அவர் தான் உங்க அப்பா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ், அன்னைக்கு தான் வீட்டில் இருப்பார். மற்ற நாள்லாம் அவர் காலையில போயிட்டு நைட்டு வர்றாரு. அவர் ஞாயிற்றுக்கிழமை வர்றவர் இல்லை, டெய்லி நைட்டு வந்துருவார். ஞாயிற்றுக்கிழமை லீவு, அதனால அன்னைக்கு தான் நீ அவரை பார்ப்ப, அவர் தான் உங்க டேட் அப்படின்னாங்களாம். அந்த மாதிரி வேலையில அவ்வளவு பிஸியாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறார்கள். காலையில கிளம்பி போனாங்கன்னா நைட்டு தான் வீட்டுக்கே வருவாங்க. எப்ப பாரு வேலை, எப்ப பாரு உத்தியோகம், தொழில் தொழில் தொழில், வியாபாரம் வியாபாரம் வியாபாரம், அதே சிந்தனையிலே இருக்கக்கூடியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அளவு பிஸியா இருக்கிறவங்க எல்லாம் கூட இப்ப மகிழ்ச்சியாக இருப்பார்கள், நன்றாக சம்பாதிப்பார்கள், தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோகத்திலே பதவி உயர்வு கிடைக்கும், பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் யோகம். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றன. உங்கள் வியாபாரத்தை வெகு சிறப்பாக நடத்துவீர்கள். உத்தியோகத்தில் நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு கிடைக்கும். அண்மை காலத்தில் துவக்கிய வியாபாரம் என்றால் அது மிக பெரிய அளவிலே இனி விரிவு செய்யப்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவது எப்படி என்று ஆழமாக சிந்திப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற அற்புதமான நாள். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். மிதுனத்திற்கு 2 நாள் சந்திராஷ்டமம். இன்றைக்கும் நாளைக்கும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். எனவே அமைதியாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் பத்திரமாக இருக்க வேண்டும். நீங்க எவ்வளவு பெரிய கெட்டிக்காரரா இருந்தாலும் உங்களையும் ஒருத்த ஏமாத்துறதுக்கு வருவான். சந்திராஷ்டம நாள்ல எதையோ ஒன்னத்தை சொல்லி காசை வாங்கிட்டு போயிடுவான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்லுவான். நீங்களும் ஏமாந்து போய் பணத்தை கொடுத்துருவீங்க. போட்டோ எல்லாம் காமிப்பான். யாரோ விஐபி கூட தான் எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாம் காமிப்பான். இது பாருங்க, நான் அவருக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ், நான் அங்கேருந்து தான் வரேன் அப்படின்னு போட்டோ எல்லாம் காமிப்பான். நீங்களும் பார்த்தா, ஓ அவர் கூட ஆமா பக்கத்துல நிக்கிறான், இவன் ரொம்ப க்ளோஸ் போலன்னு நினைச்சுப்பீங்க. அது எங்கேயோ பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்திருப்பான், அவருக்கே தெரியாது இவன் எடுத்திருப்பான். அந்த போட்டோவை வச்சுட்டு அவன் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான். நான் சோன்சோக்கு ரொம்ப க்ளோஸ், பாருங்க அவர்கிட்ட அவர் தான் அனுப்பிச்சாரு, கொஞ்சம் பணம் கொடுங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போறோம், அதுக்கு உங்களுடைய ஷேர் அப்படின்னு சொல்லி வருவாங்க. நிறைய பேர் என்னெல்லாமோ சாப்பிட்டு சொல்லிட்டு பணம் கேட்கறாங்க. சார் அன்னதானம் பண்றேன், ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்றேன், பணம் கொடுக்கும்னு கேட்பான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு மனசு ஒண்ணு அப்படியே நெகிழ்ந்துருச்சு. ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறேங்கிறான், நம்ம அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும். கடைசியில பார்த்தா வேற ஏதோ பண்ணிட்டு இருப்பான், பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஏழைக்கு சாப்பாடே போட்டிருக்க மாட்டான் அந்த பணத்தை வாங்கிட்டு போய். அப்ப நம்மளெல்லாம் முட்டாள் ஆகிட்டான்ல, மனசு கஷ்டமா இருக்கும். உண்மையிலேயே
ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒருத்தர் பணம் வசூல் பண்றாரு, அவர் உண்மையிலேயே பண்றாரு, சின்சியரா அந்த தானத்தை அவர் பண்றாருன்னா நம்ம எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். அவங்கவுங்க முடிஞ்ச கொடுக்கலாம், தப்பே கிடையாது. நான் அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு எல்லாம் 1000-2000 மினிமம் கொடுத்துருவேன். பட் என்ன ஆச்சு, ஒரு 2-3 விஷயத்துல பணம் வாங்கிட்டு போறவங்க அதை சரியா செய்யல, அவங்க தவறான ஆசாமிகள். அப்புறமா நியூஸ் வந்தது, அதுல இருந்து நான் யாருக்குமே கொடுக்கல, நிறுத்திட்டேன். ஏதாவது பண்றதா இருந்தா நானே பண்ணிக்கிறேன் டைரக்டா, நான் அரிசி மூட்டை வாங்கி கொடுத்துக்கிறேன் நீ போன்ட்டேன். நம்மள நல்லவனா இருக்கிறவன் டொனேஷன் பண்றவன கூட இந்த மாதிரி 2-3 போலி ஆசாமிகள் வந்து நம்ம மனசை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ நமக்கு என்ன தோணுது, அப்போ நம்மளெல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இது மாதிரிலாம் பண்றான் பத்தியாவ. நம்மளும் பாடுபட்டு தானே சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஏதோ ஒரு நல்ல குட் காசுங்கிறதுக்காக கொடுத்தா அது கடைசியில் அது பேட் காசுக்கு போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வருது. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க மிதுன ராசிக்காரர்கள்லாம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்வாங்க, நல்ல எண்ணம் கொண்டவர்கள். ஆனா சில போலி ஆசாமிகள் சுத்திட்டு இருப்பாங்க அவங்கள. அந்த போலி ஆசாமிகள்ட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும்னா யாருக்குமே காசே கொடுக்காதீங்க, பஞ்சப்பாட்டு தான் பாடணும், வேற வழியே இல்லை. கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கிறது, நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 5ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது ஒரு யோகம். 7ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு தன் சொந்த வீடான கடகத்தை பார்த்து கொண்டிருப்பது மற்றொரு யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது. 4ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். நாளுக்குடைய செவ்வாய் இப்பொழுது குருவால் பார்க்கப்படுகிறது. செவ்வாயும் குருவும் இட பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. செவ்வாய் வீட்டில் குரு, குரு வீட்டில் செவ்வாய் என இடமாற்றம் பெற்றிருப்பது சிம்மத்திற்கு மிகப்பெரிய யோகம். குரு 9ஆம் பார்வையாக செவ்வாயை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது வீடு வாங்கலாம், அசையா சொத்து வாங்கலாம், அதற்கான நேரம் வந்துவிட்டது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற போகும் நல்ல நாள், அற்புதமான நல்ல நாள். நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகின்றன. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். நகைச்சுவையாக பேசக்கூடிய நண்பர்களை எல்லாம் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து சிரித்து பேசக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்திருக்கிறது. எனவே எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்திலே வெகு சிறப்பான வளர்ச்சி. உத்தியோகம் பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி வலுவாக கேந்திரம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். 4ஆம் இடத்தில் புதன் குரு பார்வையிலே. எனவே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். வியாபாரம் மிக சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் அலுவலகத்திலே புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள். உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு திடீர்னு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஒரு முக்கியத்துவம். என்ன அது அப்படின்னா பார்த்தா நீங்க தான் வந்து மேனேஜர் இல்லை, அப்போ ஆக்டிங் மேனேஜரா நீங்க தான் இருக்கணும். அவருக்கு பதிலாக கையெழுத்து போடுவதற்கான உரிமை உங்களுக்கு உண்டு என்று எழுத்து மூலமாக தெரிவித்து அதை வங்கிக்கும் தெரிவித்து விடுவார்கள். எனவே நீங்க தான் சைனிங் அத்தாரிட்டி, ஆல்டர்னேட் சைனிங் அத்தாரிட்டி அவங்கள வச்சிருப்பாங்க. எனவே நீங்கள் இப்பொழுது மிகவும் கவனமாக வேலை பார்க்க வேண்டும். பெரிய பொறுப்புகளெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. தலையில ஒரு பெரிய கனத்தை தூக்கி வச்சிருவாங்க. அதை பத்திரமா கீழே இறக்கி வைக்கணும் நீங்க. அதனால உங்களுடைய வேலை பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய திறமைகளையும் காட்டி விடுவீர்கள். என்னால இதையும் பண்ண முடியும், இன்னமும் பண்ண முடியும் பார் அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். உங்கள் திறமைகளை நிரூபிக்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். எனவே செய்வீர்கள். துலாம் ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 7ஆம் இடத்திலே குரு இருப்பது ஒரு சிறப்பான யோகம். 3ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் இருக்கும் 3 கிரகங்களை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் உங்கள் வீட்டில் இப்பொழுது நடக்கும்.
உங்க வீட்டுல இப்ப என்னென்ன சுப நிகழ்ச்சி நடக்கணும், எந்தெந்த வயசுல யார் யார் இருக்காங்க, எல்லாருக்கும் நடைபெற வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தை விறுவிறுப்பாக நடைபெறும். யாருக்கெல்லாம் இன்னும் திருமணம் நடைபெறவில்லையோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது நிச்சயதார்த்தம் செய்யப்படும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி, கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். படிக்க வேண்டிய வயதில் உள்ள மாணவ மாணவி எல்லாம் படிப்பில் அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு சிறப்பான நாள். ராசியிலே சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே திருமண தடை விலகும். நன்மைகள் ராசியிலே சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே திருமண தடை விலகும். நன்மைகள் செய்யும் விதத்திலே அழகாக கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. 2ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. ராசி அதிபதி செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. குரு வீட்டில் செவ்வாய், செவ்வாய் வீட்டில் குரு என இடமாற்றம் பெற்றிருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு இது. செவ்வாயின் வீடான விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக நன்மை செய்யும். விருச்சிக ராசிக்கெல்லாம் இன்னைக்கு ஏன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா, ராசி அதிபதியும் குருவும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்தில் இருக்கின்றன. செவ்வாய் வீட்டில் குரு, குரு வீட்டில் செவ்வாய், இது ஒரு பெரிய யோகம். அதனால நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். நன்மைகள் நடைபெறும் நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதியும் 5 கொடைவனும் பரிவர்த்தனா யோகம் பெற்று இருக்கின்ற மிக சிறப்பான கிரக அமைப்பு. 9 கொடைவன் ராசியிலே, 10 கொடைவன் ராசியிலே, 5 கொடைவன், 9 கொடைவன், 10 கொடைவன் எல்லாம் முக்கியமான கிரகங்களும் ராசியிலே இணைந்திருக்கிறது. சிவராஜ யோகம் என்னும் யோகம் இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. அது பதவிகளை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், பொறுப்பை கொடுக்கும், புகழை கொடுக்கும். எனவே தனுசு ராசிக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு. இன்னைக்கு நாள் ஓகோன்னு இருக்கு. நீங்க என்ன பண்ணாலும் ஜெயிச்சிருவீங்க. மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். செலவுகள் அதிகமாக ஏற்படும். ஜாக்கிரதை. ஏதோ சாக்கு சொல்லி உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்பாங்க, கொடுக்காதீங்க. மகர ராசிக்காரங்க பண விஷயத்துல ரொம்ப உஷாரா தான் இருப்பாங்க, கெட்டிக்காரங்க தான். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற கிரக நிலவரப்படி ஏதாவது நீங்க மனசு மாதிரி கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு நீங்க யாருக்கும் காசே கொடுக்க கூடாது. யாருக்காவது ஏதாவது கேட்டா பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். தை பிறந்ததுக்கு அப்புறம் வாங்க பார்க்கலாம். தை பிறக்கட்டும் அப்புறம் பண்ணுவோம். இது ஒரு சாக்கு சொல்லிடணும். எனவே இன்றைய தினம் பண விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், பத்திரமாக இருக்க வேண்டும். உங்கள் பணத்தை எங்கும் ஏமாந்து போய் கொடுத்து விடக்கூடாது. முதலீடுகள் எதுவும் இப்ப செய்ய வேண்டாம். ரொம்ப அவசியம்னா மட்டும்தான் செலவே பண்ண, இல்லைன்னா செலவே பண்ணக்கூடாது. மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியில் அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை சந்திரன் பார்த்து கொண்டிருக்கிறது. 7 குடைவன் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் இல்வாழ்க்கை நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம் என்னும் எண்ணம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கும்ப ராசிக்கு இது மிக மிக சிறப்பான நாள். வியாபாரத்தில் மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை பெரிய அளவிலே விரிவுபடுத்துவீர்கள். வியாபாரத்தில் அதிக வருமானம் வரும். பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் பார்ப்பீங்க. உங்க வியாபாரத்தில் பெரிய தொகைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கெல்லாம் பார்த்து பத்திரமா பண்ணுங்க. எடுத்து வாரி இறைச்சிடாதீங்க. ஏன்னா 12ஆம் இடத்திலே சூரியன் புதன் செவ்வாய் எல்லாம் வலுவாக இணைந்திருப்பதால் விரய ஸ்தானம் வலுவாக இருக்கிறது. அதனால நீங்க பத்திரமா இருக்கணும். தனஸ்தானமும் வலுவாக இருக்கிறது, விரயஸ்தானமும் வலுவாக இருக்கிறது. அதனால தனம் வரும், விரயமாகும். ஒரு பக்கம் பணம் வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் செலவாயிட்டு இருக்கும். இதுதான் இன்றைய தினத்திற்கான பலன். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 11ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. 11ஆம் இடத்திலே சூரியன் இருக்கும் பொழுது எதை செய்தாலும் வெற்றி. நீங்கள் இன்று எதை துவங்கினாலும் அதை நன்றாக செய்து முடிப்பீர்கள். நீங்கள் ஏற்கனவே துவங்கி செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது இன்னும் சூடு பிடிக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரம் நன்றாக நடைபெறும். இல்லமும் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கும். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 5 குடைவன் 11ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது ஒரு யோகம். 2ஆம் இடத்தில் உள்ள குரு 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் தொழில் ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. தொழில்
மிகச் சிறப்பாக நடைபெறும். எல்லா விதமான நன்மைகளும் தொழிலில் நடைபெறும். தொழிலை இப்பொழுது நன்கு விரிவுபடுத்தலாம். அதன் மூலம் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழிலில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். உலகளாவிய வளர்ச்சி, குளோபல் எக்ஸ்பான்ஷன் பண்ண போறீங்க. இப்போ மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ராசிக்கு ராசி பலன் நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறோன்னா, நிறைவான நாளாக இன்றைய நாள் அமையும். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். மன நிறைவோடு இருக்கக்கூடிய நாள். சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் இன்றைய நாளில் மேலோங்கி இருக்கும். குடும்பத்திலும் அமைதி நிலவும். வேலை இடத்திலும் பெரிய எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. நல்லதுகள் பல நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக மேஷ ராசி என்பவர்களுக்கு அமைகிறதுங்க. அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில்
அதனால் நீங்கள் பெருமை அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் நடக்கும். நீங்கள் நினச்சதெல்லாமே நடக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை இடத்துல வெற்றிகள் பல கிடைக்கக்கூடிய அதிக வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைகிறதுங்க. அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் பொறுமை நீங்கள் காப்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. குடும்பத்தினரிடமிருந்து சில ப்ரெஷர் வரும். அதெல்லாம் நீங்கள் டேக்கிள் பண்ணி கொஞ்சம் அமைதியாகவே இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். வேலை இடங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சந்திராஷ்டமம் இருப்பதனால பேச்சை குறைப்பது நல்லது. யாராவது வீணாக உங்களிடம் வார்த்தையை புடுங்க நினைத்தால் கூட நீங்கள் அதை குறைத்து கொள்வது உன்னதத்தை ஏற்படுத்தி தரும். அதுதான் இந்த நாளில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். பொறுமையாக இருங்கள், பெருமைகளை அடைவீர்கள். அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் வெற்றிகள் பலவும் கிடைக்கக்கூடிய அதீத நாளாக இன்றைய நாள் அமைகிறது. பல்வேறு விதமான வெற்றிகள் உங்களுக்கு இன்றைய நாளில் கிடைக்கும். சகல சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் கடகராசி நண்பர்களுக்கு அமைகிறதுங்க. சந்தோஷமும் மனநிறைவும் அதிகப்படியாக காணக்கூடிய நல்ல நாள். அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் கொஞ்சம் கவலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பல்வேறு விதமான நன்மைகள் இருந்தாலும் உங்களுக்கு சில சில சஞ்சலங்கள், மன நிம்மதி நன்மை அது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் புதிதாக உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற நாளில். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் பொறுமையை கையாள்வது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஏதாவது ஒருத்தர் டென்ஷன் பண்ணாங்கன்னு நீங்கள் எதனா கோவத்தில் சொல்லி அது உங்களுக்கு வேலைக்கே கூட ஆப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதனால நீங்கள் பொறுமையை மிகவும் கையாள்வது இன்றைய நாள் உண்மதி உயர்வை தரும். உங்களுக்கு இவங்க இப்படி பண்ணுறாங்களே, நம்மளால் எதுவும் பண்ண முடியலையேன்ற கவலைகள் இன்ற நாளில் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இன்ற நாளில் இருக்கின்றது. அதனால் மனதை அமைதிப்படுத்துங்கள், பொறுமையை கையாளுங்கள். அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் பலவிதமான சாதனைகளை செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். தொழிலில் நீங்கள் இன்றைய நாள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பண வரவு இன்றைய நாளில் அதிகமாக காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய கன்னிராசி அன்பர்களுக்கு அமைகிறதுங்க. அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் ஊக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளும் இன்ற நாள் இருக்கும். பண வரவு சீராக அமையும். என்ற நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நாளில் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. இன்றைய நாளில் உங்களை யாருன்னா மோட்டிவேட் பண்ணி தான் நீங்கள் ஒரு செயலை செய்யணும்னு இல்லை, நீங்களாகவே எது எது பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையும் நீங்களே பண்ணி முடிப்பீங்க. அதனால் உங்களுக்கு வெற்றிகள் பலவும் கிடைக்கும். நல்ல பெயரும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தினரிடமிருந்து அன்பு காட்டுவது இன்றைய நாளில் அதீதமாக இருக்கும். அதனால் சந்தோஷம் நிலவும் குடும்பத்தில். பண வரவு இன்றைய நாள் அதிகமாக இருக்கும். உடலில் சிறு சிறு பிரச்சனைகள் போகும். அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் மகிழ்ச்சிகரமாக நாளாக இருக்கும். ஆனந்தமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லது தான். இந்த நாளை பொறுத்த நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆனந்தமாக இருப்பீர்கள். ஒரு விதமான
கவலை கூட உங்களுக்கு இந்த நாளில் வராது. ஏதோ ஒரு கவலை வருதுன்னு கூட இந்த நாளாக இருக்காது. உங்களுக்கு ஓவராலாகவே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லாமே நன்மையாக நடக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதனால் வந்து மைண்டை வந்துட்டு பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று நடந்தால் கூட நடப்பதெல்லாம் நன்மைக்கே நீங்கள் இருக்கும்போது உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது. சந்தோஷமாக இன்றைய நாள் வந்துட்டு அமைகிறதுங்க. அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா வந்து தனுசு ராசிங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து நலம் தரும் நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது. உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்துட்டு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமும் மன நிறைவும் வந்துட்டு அதிகமாக காணப்படும் கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வேலையிடத்திற்குள் நல்லதுகள் பலவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது வேலையிடத்தில். அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்ற நாளை பொறுத்த வரைக்கும். வீட்டிலும் சந்தோஷம், வேலையிடத்திலும் சந்தோஷம். அதனால் வந்து மன நிம்மதியாக காணப்படுவீர்கள் என்ற நாளை பொறுத்த வரைக்கும். மற்றபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்துட்டு ஒரு விதமான தடங்கல்கள் வந்துட்டு இன்றைய நாளை கொஞ்சம் அதிகமாக காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் தொடங்கலாம்னு நினச்சிங்கன்னா அது வந்து அது தள்ளி போடுவது வந்து நல்லது. ஏன்னா இன்றைய நாளை நீங்கள் தொடங்கும்போது அது எடுத்து உடனே வந்துட்டு தடங்கலாகுவதற்கான வாய்ப்புகள் நிறையா வந்துட்டு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க. எந்த ஒரு வேலைகள் செஞ்சாலும் அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை வந்து இந்த நாளில் பண்ணலாம். ஆனால் இன்றைய நாளில் எதையும் தொடங்காதீர்கள். உங்களுக்கு வந்து தடைகள் பல காற்று கொண்டு இருக்கின்ற வாய்ப்புகள் இதில் இருக்கின்றது. அடுத்தபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு கும்பராசி என்பவர்கள் வந்து பொதுவாக செலவுகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். அதனால் வந்துட்டு தேவையற்ற செலவுகளை வந்து ஈடுபடாதீர்கள். அப்படி ஏதோ ஒரு செலவு இருந்தால் அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் அந்த செலவில் வந்து ஈடுபடுங்க. மற்றபடியான செலவுகளை வந்து வீணாக வந்துட்டு செலவு செஞ்சு மாட்டிக்கொள்ளாதீர்கள். தேவையற்ற செலவுகள் வந்துட்டு உங்களை அதில் பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். அதனால் சுப செலவுகள் ஏதாவது இருந்தால் அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். மற்றபடியான ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுகபோகமாக வாழக்கூடிய நாள், சுகம் அதிகமாக காணப்படக்கூடிய நாள், நல்லதுகள் பலவும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள், மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறதுங்க. சிறுகுறிப்பு ராசி பலன் வந்து மாத்திரலாம் வாங்க. சிறுகுறிப்பு ராசி பலனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைவு, ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருமை, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொறுமை, கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெற்றி, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவலை, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோதனை, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊக்கம், விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நலம், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தடங்கள், கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலவு, மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுகம். வீடியோட கடைசி வரைக்கும் இருந்து பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு